வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் தீனா. வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி என்ன கேட்டினா குஸ்கா. இதோட சோயா குருமா எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். சோயா குருமா சொன்ன உடனே எல்லாருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் பர்டிகுலராக சோயா பெப்பர் மசாலா, சோயா மசாலா, இந்த மாதிரி ரெசிபினாவே வந்து எல்லாருக்கும் அப்படியே எடுத்து சாப்பிட்றது நல்லாயிருக்கும். ஏன்னா அதில் காரசாரமாக இருக்கும். அதே மாதிரி தாங்க இந்த சோயா குருமா. இந்த சோயா குருமா சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை இந்த மாதிரி குஸ்காவோட தொட்டு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு காம்போ தான் இந்த ரெசிபி. ஃபஸ்ட்டு இந்த குஸ்காவுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. பாஸ்மதி ரைஸ் 400 கிராம், வெங்காயம் 3 நம்பர், தக்காளி 2 நம்பர், பச்சை மிளகாய் 4லேருந்து 5 நம்பர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 டேபிள் ஸ்பூன், முழு கரம் மசாலா தாளிப்புக்கு தேவையான அளவு, மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 3/4 டேபிள் ஸ்பூன், தயிர் 200 ml, கொத்தமல்லி 1/2 கைப்பிடி, புதினா 1/2 கைப்பிடி, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, நெய் 1 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், குக்கரில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். அந்த எண்ணெய் சூடான பிறகு நம்மக்கிட்ட இருக்க இந்த முழு கரம் மசாலா, அதாவது பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். இதுக்கு பிறகு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் எப்படி கட் பண்ணி போட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா 1/2 கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி போடுங்க. சில ரெசிபிக்கு வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். அதாவது தொக்கு மசாலாக்கெலாம் வந்து பொடிசாக கட் பண்ணி போடணும். பிரியாணிக்கு இந்த மாதிரி கரெக்டாக கட் பண்ணி போட்டால் தான் வதங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு பிறகு காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இந்த பச்சை மிளகாய் போட்ட பிறகு வெங்காயம் வதங்குற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு 80% அளவுக்கு நல்லா வதங்கிட்டோம். லைட்டாக அந்த கோல்டு ப்ரௌன் கலர் மாறும். அதாவது ஒன்றும் பாதியாக அந்த கலர் மாறுற மாதிரி இருக்கும். அந்த டைமில் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்குங்க. வதக்கி முடித்த பிறகு ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி, கொத்தமல்லி, புதினா கொஞ்சம் கம்மியாக போடலாம், கொத்தமல்லி அதிகமாக போட்டுக்கங்க. அதாவது 1/2 கைப்பிடி கொத்தமல்லிலாம் கொஞ்சம் கம்மியான அளவில் புதினா போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்ட பிறகு அந்த எண்ணெயிலே எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி முடித்த பிறகு கொஞ்சம் மஞ்சள்தூள், தனியா பவுடர், காஷ்மீரி சில்லி பவுடர் நான் நிறைய ரெசிபிக்கு யூஸ் பண்ணுவேன். என்கிட்டனா கலர் நல்லா கொடுக்கும், அதே டைமில் காரம் கம்மியாக இருக்கும். அதனால தான் காஷ்மீரி சில்லி பவுடர் போடுறோம். இதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு தயிர் யூஸ் பண்ணும்போது நல்ல புளிப்பான தயிர் வேண்டாம், கரெக்டாக ஃப்ரெஷ்ஷான தயிரை யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த புளிப்பு தன்மை கரெக்டாக இருக்கும். அப்படி ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா அந்த இடத்துல தக்காளி கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் ஃப்ரெஷ்ஷான தயிர் யூஸ் பண்ண சொல்கிறேன். இப்போ தயிர் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 கொதி வரட்டும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா இதில் தேவையான தண்ணி ஊற்ற போகிறோம். தண்ணி ஊற்றுற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா 1 கிளாஸ் அரிசினா 1.25 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். சரிங்களா? இதுதான் கரெக்டான ரேஷியோ. கரெக்டாக சூப்பராக வரும். நான் சொன்ன ரேஷியோவில் பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் இந்த தண்ணி ஊற்றின பிறகு உங்களுக்கு அந்த மசாலா காமிக்கிறேன். இந்த மாதிரி தான் தண்ணியாக இருக்கணும். கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அரிசி உதிரியாக வராது வெந்த பிறகு. அதனால தான் எப்போயுமே வந்து பிரியாணி மசாலா குக் பண்ணும்போது அந்த மசாலா தண்ணி ஊற்றின பிறகு தண்ணியாக இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக சூப்பராக உதிரியாக வரும் இந்த பாஸ்மதி ரைஸ். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ஊற வச்சு அரிசி இதில் போடுறோம். கரெக்டாக இந்த மாதிரி குஸ்கா பண்ணுறதுக்கு முன்னாடி 20 நிமிஷத்துக்கு முன்னாடி அரிசி ஊற வச்சுருங்க. நான் யூஸ் பண்ணுறது இந்தியா கேட் கிளாஸ்க்கு தான் யூஸ் பண்ணுறேன். அரிசி போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக குக்கரோட மூடி போட்டு 3லேருந்து 4 விசில். சில குக்கர் வந்து 4 விசில் தேவைப்படும், சில குக்கருக்கு 3 விசில் தேவைப்படும். மீடியமான ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான குஸ்கா ரெடி. பார்த்தீங்களா, அந்த சாதம் அப்படியே நல்லா உதிரியாக குச்சி மாதிரி நிமிர்ந்து நிற்குது. பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் வரணும். கடைசியாக கொஞ்சம் நெய், அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பரான குஸ்கா ரெடி. இப்போ பார்த்தீங்களா, அந்த குஸ்கா நான் சொன்ன ரேஷியோவில் வாட்டர் யூஸ் பண்ணினா இந்த மாதிரி தான் அரிசி ஒட்டாமல் உதிரியாக நல்லா சூப்பரான குஸ்கா வரும். இதோட இந்த சோயா குருமா எப்படி பண்ணுறது பார்க்க போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துலாம். மீல் மேக்கர் 100 கிராம், வெங்காயம் 4 நம்பர், தக்காளி 4 நம்பர், காய்ந்த மிளகாய் 5லேருந்து 6 நம்பர், பச்சை மிளகாய் 3 நம்பர், பூண்டு 6லேருந்து 8 பல், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், தனியா பவுடர் 1.25 டேபிள் ஸ்பூன், பிளாக் பெப்பர் பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், கருவேப்பிலை,
சிறிதளவு கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு டு டேஸ்ட், ஆயில் சமைக்கிறதுக்கு தேவையான அளவு, நெய் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன். இதாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இந்த மீல் மேக்கரை ஃபஸ்ட் தண்ணியில் ஊற வைக்க போகிறோம். தண்ணியில் ஊற வச்சு தான் இந்த ப்ரிப்ரேஷன் பண்ணணும். தண்ணியில் ஊற வைக்காமல் நீங்கள் டேரெக்டாக போட்டினா உங்களுக்கு கறி நல்லா கொடுக்காது. அதாவது அந்த மசாலா அதுக்கப்புறம் கரெக்டாக டெக்ஸ்ட் கொடுக்க வராது சொல்ல வரேன். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் கடையிலேருந்து வாங்கும்போது இந்த சோயா 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து சின்னதாக இருக்கும், ஒன்று பெருசாக இருக்கும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எது வேணுமோ நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதில் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வைக்கிறோம். குறைஞ்சபட்சம் ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. தண்ணி நல்லா ஊறின பிறகு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணக்கிட்டோன்னா இந்த மீல் மேக்கரை நல்லா தண்ணி புழிஞ்சிடணும். நல்லா புழிஞ்சிட்டு தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். எதுக்காக இந்த மாதிரி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த தண்ணியோடு எடுத்து அப்படியே மசாலா போட்டு குக் பண்ணினா கண்டிப்பாக அந்த மசாலா இந்த மீல் மேக்கரில் இறங்காது. அதனால தான் நல்லா ஊறின பிறகு நல்லா புளிங்க. அதுக்கு பிறகு நீங்கள் மசாலாவை போட்டு குக் பண்ணும்போது சீக்கிரமாக வெந்துடும். அதே டைமில் நீங்கள் போட்ட மசாலா இதில் இறங்க ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு நீங்கள் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி புழிஞ்சி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ மீல் மேக்கர் எப்படி ஊற வைக்கிறது, எதுக்காக ஊற வைக்கிறோம் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்த ஸ்டேஜ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த சோயா மசாலாவுக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடான பிறகு சோம்பு போட்டிருக்கேன். இந்த சோம்பு வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் இந்த இடத்துலையும் திருப்பியும் இன்னொரு இடத்துல 1/2 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு பிறகு காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை, வெங்காயம் 4 வெங்காயம் சொல்லியிருக்கேன்ல, அதில் 3 வெங்காயம் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு வெங்காயம் அதுக்கு பிறகு யூஸ் பண்ணலாம். இதுக்கு பிறகு பச்சை மிளகாய், பூண்டு இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா வதக்க ஆரம்பிங்க. கொஞ்சம் லைட்டாக வதங்கி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட இருக்க அந்த தக்காளி போட போகிறோம். இந்த வெங்காயம் அதே டைமில் ஒரு 50% அளவுக்கு வதங்கிருக்கணும். அதுக்கு பிறகு தக்காளி போட்டிருக்கேன். இந்த தக்காளியும் அதே மாதிரி தான் 4 தக்காளியில் 3 தக்காளி யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு தக்காளி கடைசியாக யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு பிறகு கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்ட பிறகு இந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மசாலா நல்லா குக் பண்ணுறோம். அதாவது இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கணும். அதே டைமில் கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுடுறேன். தண்ணி ஊற்றின பிறகு இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா பச்சை வாசனை போகட்டும். அந்த பவுடர் மசாலாம் போட்டிருக்கல, இதெல்லாம் போன பிறகு இந்த வெங்காயம் தக்காளி நல்லா குக் பண்ணி முடிச்ச பிறகு கொஞ்சம் கெட்டியாகும். அதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், சூடு ஆறின பிறகு மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்ட பிறகு நம்ம பேஸ்ட்டை கொஞ்சம் திக்காக அரைக்க போகிறோம். அதே டைமில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம். வேணும்னா கொஞ்சம் மசாலா லூஸாக இருந்ததுன்னா அந்த டைமில் தண்ணி ஊற்ற வேண்டியதில்லை. இப்போ இந்த பேஸ்ட் அரைக்கிற பக்கம் என்ன கேட்டிங்கன்னா, நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கு. இந்த பேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் குறைன்னு கூடாது, நல்லா அரைச்சிருக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சி எடுத்துருங்க. சரிங்களா? இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்மக்கிட்ட இருக்க அந்த மீல் மேக்கரை குக் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு தாளிப்பு போடுறோம். அதாவது கொஞ்சமாக எண்ணெய், மீதி உள்ள சோம்பு போட்ட பிறகு நம்ம ஒரு வெங்காயம் எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அந்த வெங்காயம் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். அந்த வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தான் இந்த இடத்துல போட்டிருக்கேன். அதுக்கு பிறகு கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை. இந்த வெங்காயம் கொஞ்சம் லைட்டாக வதங்கி வர டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருங்க. அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். அதுக்கு பிறகு தக்காளி, மீதி உள்ள ஒரு தக்காளி அந்த இடத்துல போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், தனியா பவுடர், சில்லி பவுடர். அதாவது நான் சொன்ன குவான்டிட்டி மசாலா எல்லாமே நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கோம். அதில் மீதி உள்ள மசாலாவை இதில் போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் போட்ட பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். திருப்பி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மசாலா நல்லா கொதிக்க விடணும். இந்த மாதிரி கொதிச்சு வர டைமில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க மீல் மேக்கர், இந்த மீல் மேக்கர் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க.
நல்லா மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. அதே டைமில் எடுத்த உடனே தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த வெங்காயம் தக்காளி மசாலா போட்டிருக்கு பார்த்தீங்களா, இதோட அந்த மீல் மேக்கரை ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் பண்ணணும். குக் பண்ணி முடிச்ச பிறகுனா அரைச்சி வச்சுருக்க இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு இதில் ஊற்ற ஆரம்பிக்கிறோம். இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த சோயா ஏற்கனவே போட்டிருக்க அந்த மசாலா, அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கெட்டியான ஒரு டெக்ஸ்சர் வரும். அதுக்கு பிறகு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு ஊற்றி நீங்கள் குக் பண்ண ஆரம்பிக்கலாம். அதாவது அந்த மீல் மேக்கர் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும், அதிகமான தண்ணியும் வேண்டாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போடுங்க. இந்த மீல் மேக்கர் வேகிறதுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் டைம் எடுக்கும். இதுக்கு பிறகு கொஞ்சம் உப்பு கொத்தமல்லி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. அதே டைமில் ஒரு மூடி போட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கறி ரெடியாக இருக்கும். பார்த்தீங்களா, இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எல்லாமே ரெடி ஆன பிறகு தான் கடைசியாக மிளகுத்தூள் கொஞ்சமாக போட்டு நெய் 2 டேபிள் ஸ்பூன் போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும். மிளகுத்தூள் போட்டு குக் பண்ணக்கூடாது, கடைசியாக தான் மிளகுத்தூள் போட்டு மிக்ஸ் பண்ணணும். சரிங்களா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி முன்னாடியே போட்டிங்கன்னா அந்த டேஸ்ட் மாற ஆரம்பிச்சிடும். அதனால தான் கடைசியாக பண்ண சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த சோயா கறி எப்படி பண்ணுறது சொல்லி கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கிரேவியோட டெக்ஸ்சர் பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் இருக்கும் நீங்கள் வீட்டில் பண்ணுறதுக்கு. என்னங்க, இன்றைக்கி இந்த குஸ்கா சோயா குருமா எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கோம். இந்த புரட்டாசி மாதத்தில் நிறைய பேர் வெஸ்டர்ன் ரெசிபிஸ் சாப்பிடுவாங்க. அந்த டைமில் இந்த மாதிரி காரசாரமான ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நாளைக்கு இன்னொரு சூப்பர் ரெசிபிஸ் வைக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye, take care.